20ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்திலிருந்து நாம் வாசிக்கலாம். அப்பொழுது யோசபாத் பயந்து கர்த்தரை தேடுகிறதற்கு ஒருமுகப்பட்டு யூதாவெங்கும் உபவாசத்தை கூறுவித்தான். அப்படியே யூதா ஜனங்கள் கர்த்தரிடத்திலே சகாயம் தேட கூடினார்கள். யூதாவில் உள்ள எல்லா பட்டணங்களிலும் இருந்து அவர்கள் கர்த்தரை தேட வந்தார்கள். அப்பொழுது யோசபாத் கர்த்தருடைய ஆலயத்திலே புது பிரகாரத்துக்கு முகப்பிலே யூதா ஜனங்களும் எருசலேமிலும் கூடின சபையிலே நின்று எங்கள் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தாவே, பரலோகத்தில் இருக்கிற நீர் அல்லவோ தேவன், தேவரீர் ஜாதிகளுடைய ராஜ்யங்கள் எல்லாம் ஆளுகிறவர். உம்முடைய கரத்திலே வல்லமையும் பராக்கிரமும் இருக்கிறது. ஒருவரும் உம்மோடு எதிர்த்து நிற்க கூடாது. அல்லேலூயா. இப்போ இந்த அதிகாரத்தில் முதல் வசனத்தில் பார்க்கும்போது மோவாப் புத்திரரும் அம்மோன் புத்திரரும் அவர்களோட அம்மோனியருக்கு அப்புறத்தில் உள்ள மனுஷரும் கூட யோசபாத்திற்கு விரோதமாக யுத்தம் பண்ண நெருங்கி வருகிறார்கள். இப்போ மிகப்பெரிய ஒரு யுத்தத்துக்கு அணிவகுத்து நிற்கிறாங்க. யோசபாத்து ராஜாவுக்கு விரோதமாக 2வது வசனம் பாருங்க. சிலர் வந்து யோசபாத்தை நோக்கி உமக்கு விரோதமாய் ஏராளமான ஜனங்கள் கடலுக்கு அக்கறையில் இருக்கிற சீரியாவில் இருந்து வருகிறார்கள். இதோ அவர்கள் ஆசோன் தாமாரில் இருக்கிறார்கள் என்று அறிவித்தார்கள். அப்பொழுது யோசபாத்து பயந்து, இப்போ பாருங்க, ஒரு பயம் இருக்கு இல்லையா? இப்போ ராஜா தான் முன்னாடி நிற்கணும். ஒரு யுத்தம்னா ராஜா தான் என்ன செய்யணுங்க? முன்னாடி நின்று அந்த யுத்தத்தை எதிர்கொள்ளணும். இப்போ ஏராளமான ஜனங்கள் யோசபாத்துக்கு எதிராக வந்துட்டாங்க. இப்போ யோசபாத் என்ன செய்வதென்று தெரியாமல், இப்போ ஒரே ஒரு நிமிஷம் அவர் பார்க்குறாரு, அவருக்கு ஒரு பயம் வந்துருச்சு. என்ன செய்ய போகிறோம்னு தெரியலையே அப்படின்னு ஒரு பயம், ஒரு திகில் யாருக்குமே இருக்க தானே செய்யும். திடீர்னு ஒரு அட்டாக் வரும்போது, திடீர்னு ஒரு தாக்குதல் வரும்போது நம்ம அதை எதிர்கொள்கிறதுக்கு ஒரு சட்டுன்னு ஒரு பயம் வரும் இல்லையா? அப்போ அவன் ராஜாவாக இருந்த போதிலும் ஒரு பயம் அவனுக்கு வந்துடுச்சு. பயம் வந்த உடனே என்ன செஞ்சிறாருன்னா, ஓடி மறைஞ்சிக்கல. அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, கர்த்தரை தேடுகிறதற்கு ஒருமுகப்பட்டு. இந்த இடத்துல நீங்கள் கவனிக்கணும். கர்த்தரை தேடுகிறதற்கு ஒருமுகப்பட்டு யூதாவெங்கும் உபவாசத்தை கூறிவித்தான். அப்போ நல்ல கவனிங்க. நமக்கு யுத்தம் வரும்போது, நமக்கு எதிரிகள் நமக்கு எதிராக சூழ்ந்து வரும்போது, நமக்கு அல்லது பலவீனங்கள் நம்மை மேற்கொள்ள நினைக்கும் போது, பலவிதமான பிரச்சனைகள் நமக்கு எதிராக தலை தூக்கி நிற்கும்போது, நம்ம யோசிக்கணும். நீங்கள் குடும்பமாக இருப்பீர்களானால், குடும்பமாக ரட்சிக்கப்பட்டிருப்பீர்களானால், நீங்கள் முதலாவது நீங்கள் செய்ய வேண்டிய காரியம், கணவன் மனைவி பிள்ளைகள், நீங்கள் உடனடியாக ஒரு உபவாசத்தை டிக்ளேர் பண்ணணும். என்ன பண்ணணும்? உபவாசம் இருக்கணும். அல்லேலூயா. உபவாசம் இருக்கணும். உபவாசம்னா புரியுதா உங்களுக்கு? அன்றைக்கி தான் மட்டன் பிரியாணி செய்கிறது இல்லை, அன்றைக்கி தான் நல்ல சிக்கன் பிரியாணி செஞ்சுட்டு நல்ல வடை பாயசத்தோடு சாப்பிட்றது இல்லை. அன்னைக்கு உபவாசம் இருக்கணும். ஏன் உபவாசம் இருக்கணும் அப்படின்னா, அப்போ தான் நம்ம உடல் சரீரம் தேவனுக்குள்ள கட்டுப்படுத்தப்படும். அல்லேலூயா. சில பேர் உபவாசம்னு சொல்லிட்டு ஜெபிக்காத உபவாசம் இருப்பாங்க. ஜெபமே பண்ண மாட்டாங்க, ஆனால் உபவாசம்னு இருப்பாங்க. அது இந்துக்கள் இருக்கிறாங்க. அவங்க என்ன பண்ணுவாங்க? விரதம்னு இருப்பாங்க. அவங்க கூட போய் என்ன பண்ணுறாங்க? கோயிலில் போய் அவங்க வழிபடுகிற அந்த தெய்வத்தை வழிபட்டு விட்டு அதற்கு பிறகு என்ன செய்கிறாங்க? அவர்கள் சமைத்த உணவை எல்லாரோடு சேர்ந்து புசிக்கிறார்கள். முதல்ல கொண்டு போய் காகத்துக்கு என்ன பண்ணுறாங்க? கா 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 கான்னு கூப்பிட்டு என்ன பண்ணுறாங்க?
அந்த காக்காவுக்கு உணவு வச்சுட்டு அதுக்கப்புறம் அந்த விரதத்தை முடிக்கிறாங்க. இன்றைக்கி அவர்கள் செய்கிற விதம் வேற. நம்ம உபவாசம் என்பது அழகாக ஃபாதர் பெர்க்மான்ஸ் கூட ஒரு பாட்டு பாடுறார் பார்த்தீங்களா? உபவாசித்து உடலை ஒருத்து ஜெபிக்கணுமே அப்படின்னு ஒரு பாட்டு பாடுறார் பார்த்தீங்களா? அப்போ உபவாசம் என்பது ஏன் உபவாசிக்கணும் அப்படின்னா, அப்போ உடல் சுருங்கும். உடல் என்ன பண்ணும்? கொஞ்சம் அந்த இரத்த ஓட்டமெல்லாம் என்ன ஆகும்? அந்த வீரப்பெல்லாம் குறையும். சண்டை போடுறது, முறுமுறுப்பு, அதெல்லாத்தையும் உடலை ஒடுக்கி நம்ம ஜெபிக்கணுமே. உபவாச ஜபத்துக்கு அவ்வளோ பவர் இருக்கு. உபவாச ஜபத்துக்கு அவ்வளவு வல்லமை இருக்கு. நீங்கள் உபவாசம் இருந்து ஜெபிக்க பழகிட்டீங்கன்னா அடிக்கடி உபவாசம் இருந்து ஜெபம் பண்ணுவீங்க. அப்படி பழக்கம் இருக்கா அவங்களுக்கு? வீட்டில் உபவாசம் இருந்து ஜெபிச்சு பழக்கம் இருக்கா? யாருக்குமே இல்லையா? உபவாசம் இருந்து என்ன செய்யணும்? நீங்கள் ஜெபிக்கணும். எதிரி சண்டைக்கு வந்துட்டான்னா கட்டையை எடுத்துட்டு இதை எடுத்துட்டு போய் அவனோடு கூட சண்டை போடுவது இல்லை. சண்டை போடுவது இல்லை. ஒருவேளை நீங்கள் பலமுடையவர்களாக இருக்கலாம், அவர்களை எதிர்க்கிற அளவிற்கு உங்களுக்கு திராணி இருக்கலாம், நான் இல்லை என்று சொல்லலை. அதை விட வலிமை எதுக்குன்னா உபவாச ஜபத்துக்கு இருக்கு. ஏதாவது ஒரு பிரச்சனை, தாங்க முடியாத பிரச்சனை, யார்கிட்ட சொல்லியும் நமக்கு விடுதலை கிடைக்கல, யாரோட போராடி நம்மால் போராட முடியல அப்படிங்கிற ஒரு சிச்சுவேஷன், அப்படிப்பட்ட ஒரு நிலைமைக்கு நீங்கள் வந்து விடுவீர்களானால் நீங்கள் உடனடியாக நீங்கள் செய்ய வேண்டிய காரியம் உபவாசம் இருக்கணும். அல்லேலூயா. உபவாசம் இருக்கணும். ஒரு நாள் கூட உபவாசம் இருக்கலைன்னா பரவாயில்ல, ஒரு வேலையாவது நீங்கள் என்ன பண்ணணும்? எல்லா வேலையும் கம்ப்ளீட்டாக முடிச்சுட்டு, ஒரு வேளை நீங்கள் குடும்ப பெண்களாக இருந்தால் கணவரெலாம் நீங்கள் வேலைக்கு அனுப்பிச்சிட்டு, அல்லது வேலை நாளாக இருந்தால் நீங்கள் வேலைக்கு அனுப்பிச்சிட்டு, பிள்ளைகளெல்லாம் பள்ளிக்கு அனுப்பிச்சிட்டு, நீங்கள் பெண்களாக இருக்கிற பட்சத்தில் நல்ல யாரும் பக்கத்தில் யாரும் வந்து டிஸ்டர்ப் பண்ணுறாத அளவிற்கு கதவெல்லாம் நீங்கள் மூடிட்டு, நல்ல அடிக்கடி நீங்கள் எழுந்து போகாதபடிக்கு வேணால் ஒரு பாத்திரத்தில் ஒரு தண்ணி வேணால் தண்ணி தேவைப்படும் போது நீங்கள் தண்ணி குடிச்சிட்டு, செல்ஃபோன்லாம் நீங்கள் ஆஃப் பண்ணிவிட்டு நீங்கள் முழங்கால் படிட்டு அவரை நோக்கி பார்க்கணும். ஒருவேளை நீங்கள் குடும்பமாக நீங்கள் ஜெபிச்சிங்கன்னா ரொம்ப பவர். நீங்கள் கணவன் மனைவி பிள்ளைகள் இன்றைக்கி நம்ம ஒரு நாள் உபவாசம் இருந்து நம்ம ஜெபம் பண்ணுவோம். நம்முடைய பிரச்சனைகளுக்கு ஆண்டவர் தீர்வு தருவார். பிள்ளைங்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும். சண்டை போட கற்றுக் கொடுக்கக்கூடாது, அவர்களை வழக்காட கற்றுக் கொடுக்கக்கூடாது, அவர்களுக்கு பிரச்சனைகளை அவர்களோட கூட நீங்கள் பகிர்ந்து பேசக்கூடாது. சரிங்களா? ஒரு பாஸ்ட் சொன்னார், நம்ம ஜேம்ஸ் எட்வர்ட் தான் வந்தார் இல்லையா, வெஸ்லி ஐயா மருமகன் வந்து சொன்னார் இல்லையா, ஒரு ஊழியர் மீட்டிங்கில் பேசும்போது அவர் சொன்னார், நிறைய நேரங்களில் பிள்ளைங்க ஏன் எதிர்த்து பேசுகிறாங்க தெரியுங்களா, பிள்ளைங்க ஏன் சண்டை போடுறாங்க தெரியுங்களா, நிறைய பிரச்சனைகளை நல்ல வளர்ந்த நல்ல அறிந்த பிள்ளைகள் மத்தியில் அவங்க பக்கத்தில் இருக்கும்போது நீங்கள் ரெண்டு பேரும் என்ன பண்ணிகிட்டு இருக்கீங்க? சண்டை போட்டு கொண்டு இருக்கிறீர்கள். கணவன் மனைவி அல்லது மற்றவர்களுடைய பிரச்சனையை நீங்கள் என்ன பண்ணிக்கிறீங்க? நீங்கள் பேசி வழக்காடுறீங்க. அதை அவர்கள் கவனிக்கிறார்கள், நீங்கள் தான் அவர்களுக்கு கற்றுக் கொடுக்கிறீர்கள். அப்படி நீங்கள் பேசக்கூடாது. மற்றவர்களை குறித்து குறை சொல்லவோ முறுமுறுக்கவோ அல்லது உங்களுக்குள் ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்கும்போது நீங்கள் ஒருவருக்கொருவர் விவாதம் பண்ணவோ சண்டையிடவோ செய்வதை உங்களுடைய பிள்ளைகள் கவனிக்கிறதை தவிர்க்கணும். அல்லேலூயா. அதை பார்த்துட்டு அது என்ன ஆகுது, பிள்ளைங்க என்ன ஆகுதுங்க, அப்படியே அது அந்த சாரம் பூரா என்ன ஆகுது பிள்ளைகளுக்கு, அப்படியே சர்ன்னு ஏறி அப்படி நிற்கிது. அல்லேலூயா. உடனே பிள்ளைகள் என்ன ஆயிடுறாங்க? ஒன்று அம்மாவுக்கு சப்போர்ட் பண்ணுது, இல்லைன்னா அப்பாவுக்கு சப்போர்ட் பண்ணுது. அல்லேலூயா. குடும்பத்தில் பெரிய கலவரமே ஆயிடுது. ஈராக் யுத்தமே எங்கே தான் நடக்குது? வீட்டில் தான் நடக்குது. உண்மையா இல்லையா? நான் ப்ராக்டிக்கலாக சொல்கிறேன்னா இல்லையா? அல்லேலூயா. இதற்கு பதிலாக நம்ம என்ன சொல்லி கொடுக்கணும் அப்படின்னா, பிள்ளைகளுக்கு
உபவாசம் இருந்து ஜெபம் பண்ணு அப்படின்னு சொல்லி கொடுக்கணும். அல்லேலூயா. நீங்கள் உபவாசிக்கணும். எந்த ஒரு பிரச்சனை வந்தாலும், எந்த ஒரு போராட்டம் வந்தாலும், பலவீனம் வந்தாலும், தேவைகள் இருந்தாலும், கணவரால் பிரச்சனை, அல்லது பக்கத்து வீட்டில் பிரச்சனை, அல்லது பண பிரச்சனை, அல்லது கடன் பிரச்சனை, அல்லது சொத்து பிரச்சனை, எந்த பிரச்சனையாக இருந்தாலும் பரவாயில்ல. இந்த பிரச்சனைக்கு தான் ஆண்டவர் பதில் அளிப்பேன்னு சொல்லலை. எந்த பிரச்சனையானாலும் ஆண்டவருடைய சமூகத்தில் நீங்கள் சில மணி நேரங்கள் நீங்கள் உபவாசிக்கணும். அல்லேலூயா. இந்த வகை ஜாதி பிசாசு ஜபத்தினாலும் உபவாசத்தினாலுமே அன்றி வேற ஒன்றுக்கும் அசையாது. அல்லேலூயா. புரியுதா உங்களுக்கு? நீங்கள் உபவாசித்தீங்கன்னா அந்த பிசாசு, இது பிசாசு தான். ஏன்னா இது பிசாசுடைய கிரியை. திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறானே அன்றி வேறு ஒன்றுக்கும் வரான். நல்லா இருந்த குடும்பத்தில் ஒரு சின்ன ஒரு பிரச்சனையை உள்ளர திணிச்சிடுவான். திணிச்சிட்டா அந்த குடும்பம் சீரழிஞ்சு நிற்கிறத பார்த்துட்டு அவன் சிரிச்சிட்டு நிற்பான் பிசாசு. புரியுதா உங்களுக்கு? அல்லேலூயா. அப்படிப்பட்ட பிரச்சனைகளுக்கு நமக்கு ஒரு சொல்யூஷன் வேணும்னா, ஒரு தீர்வு வேணும்னா, நம்ம எடுக்க வேண்டிய அவசரமான மிகவும் அவசியமான ஒரு முடிவு என்னவென்றால், நம்ம உபவாசம் இருந்து முழங்கால நின்று நம்ம ஜெபிக்கணும். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. உபவாச ஜெபத்தினுடைய மேன்மை நிறைய உங்களுக்கு தெரியும். தானியேல் உபவாசம் இருந்து ஜெபம் பண்ணினார். என்ன பிரச்சனை தானியேலுக்கு? தானியேல் என்ன பிரச்சனை பண்ணாரு? தானியேல் யாருக்கு என்ன தீங்கு செஞ்சாரு? எந்த ஒரு தீங்கும் செய்யல. தீங்கு செய்யாதவர்களுக்கு தான் சத்துரு வருவான். நல்லவர்களை சீரழிக்கத்தான் பிசாசு வருவான். தேடிட்டு வருவான். யோபை தேடி வந்தானா இல்லையா? தானியேலை தேடி வந்தான். எப்படி தேடி வந்தான் தெரியுமா? சிறை கைதியாக போகப்பட்ட தானியேல் அந்த ராஜ்யத்தில் அந்த ராஜா தரியு என்கிற ராஜா அவனை மேலே உயர்த்தி வச்சிருந்தார். அவனுடைய ஜபத்தினுடைய மேன்மை, அவனுடைய அந்த ஆண்டவரை தேடுகிற விதம் அவனுக்கு அவ்வளவு பெரிய உயர்வை தந்தது. இது யாருக்கு பொறுக்கலை? சுற்றிலும் அவனோட கூட இருந்த ராஜ்யத்தில் இருந்த அரண்மனையில் இருந்தவர்களுக்கு பிடிக்கல. என்ன எது எடுத்தாலும் தானியேல் தானியேலுங்கிறாரு, எது எடுத்தாலும் தானியேலுக்கு தான் கொடுக்குறாரு, எது எடுத்தாலும் தானியேலை தான் உயர்த்துறாரு. ஏன் நம்மெல்லாம் அந்த ராஜ்யத்தில் வேலை செய்யலையா? நம்மெல்லாம் அந்த அரசாங்கம் வேலை செய்யலையா அப்படின்னு சொல்லி ஒரு கூட்டம் கூடி கிட்டத்தட்ட அங்கே இருக்கிறவர்கள் எல்லாரும் சேர்ந்து தானியேலுக்கு விரோதமாக அவர்கள் கூட்டம் கூடினார்கள். அல்லேலூயா. ராஜாவையே பத்திரத்தில் கையெழுத்து போட வச்சாங்க. தானியேலுக்கு விரோதமாக எழும்பி அந்த தானியேலுக்கு விரோதமாக ஒரு திட்டம் தீட்டுறாங்க. உம்மை தவிர, ராஜாவே உம்மை தவிர இந்த 30 நாள் வரைக்கும் வேற எந்த தெய்வத்தையும் வேற எந்த யாரையும் வணங்கக்கூடாது, உம்மை மாத்திரமே வணங்கணும். அப்படி வேற யாரையாவது வணங்கினால் அவர்கள் யாராயிருந்தாலும் ராணியாக இருந்தாலும் அவர்கள் சிங்கக்கவியில் போட வேண்டும் என்று ராஜாவினால் உத்தரவு பிறப்பிக்கப்படுகிறது. அடிச்சாங்க. எல்லாத்துக்கும் அறிவிப்பு கொடுத்து ராஜாவுடைய முத்திரை மோதிரத்தினால் பத்திரத்தில் கையெழுத்து வச்சாச்சு. அல்லேலூயா. உடனே தானியேல் என்ன பண்ணாரு? தானியேல் என்ன செஞ்சாரு? அல்லேலூயா. தான் முன் செய்து வந்தபடியே as usual. அல்லேலூயா. அவன் முன் செய்து வந்தபடியே தினமும் 3 வேளை தேவனுக்கு முன்பாக முழங்கால் படியிட்டு ஜெபம் பண்ணி ஸ்தோத்திரம் செலுத்தினான். அல்லேலூயா, அல்லேலூயா. வழக்காடலை, வாதாடலை, வக்கீலை தேடலை, மற்றவங்களை தேடி ஓடலை, தமக்கு உதவி செய்வர்களை நாடலை. ஒரே ஒரு உதவி. இந்த வேத வசனத்தில் ஒரு எழுத்து இருக்குமானால் அங்கே எழுதப்பட்டிருக்கு, மே ஐ ஹெல்ப் யூ. அல்லேலூயா. வேற யாரும் கேட்க மாட்டாங்க. ஆண்டவர் நம்மை பார்த்து கேட்கிறார், நான் உனக்கு உதவி செய்ய வேண்டுமா? நீ என்னை நோக்கி பார். அல்லேலூயா. என்னை நோக்கி பார்.
அவருடைய பாதத்தில் அமர்ந்து முழங்கால் படியிட்டு நம்ம ஜெபிக்கணுங்க. முழங்கால் படியிட்டு ஜெபிக்கணும். எந்த சூழ்நிலையிலும் வழக்கத்தின்படியே அவன் ஜெபத்தை மாற்றலை, அவனுடைய கொள்கையை மாற்றலை, எதையும் மாற்றிக்கலை. எதற்கும் எந்த பயமுறுத்தல்களுக்கும் அவன் என்ன பண்ணவே இல்லைங்க, பயப்படவே இல்லை. அல்லேலூயா. அவன் தான் முன் செய்து வந்தபடியே அவன் தினம் 3 வேளையும். நம்ம என்ன நினச்சிக்குவோம், நம்ம ஆண்டவருக்கு தெரியாதா, நான் எப்படிப்பட்ட நெருக்கடியான பிரச்சனையில் இருக்கிறேன்னு தெரியாதா, நான் போய் மேலே ஏறி நின்று ஜெபம் பண்ணாதான் ஜெபமா? நான் மனசுக்குள்ளே நான் ஜெபம் பண்ணிக்கிறேன். வீட்டில் ஏதாவது பிரச்சனை வந்துருச்சு, வீட்டுக்காருக்கும் மனைவிக்கும் பிரச்சனை வந்துருச்சு, நீ சர்ச்சுக்கே போகக்கூடாது, போனேன்னா காலை உடைச்சிருவேன், குத்திடுவேன், மூக்கை உடைச்சிருவேன் அப்படின்னு பிரச்சனை வருதுன்னு வச்சுக்கோங்க. உங்கள் வீட்டுக்காரெல்லாம் நல்லவங்க தான், அல்லேலூயா, அப்படியெல்லாம் யாரும் செய்யலை. இப்படியெல்லாம் சில பிரச்சனைகள் வருதுன்னு வச்சுக்கோங்க. உடனே சகோதரிமார்கள் என்ன தீர்மானம் எடுத்துருவாங்க, சர்ச்சுக்கு போகிறதுனால தானே பிரச்சனை. சரி, நான் சர்ச்சுக்கு போகலை, இன்னுமே ஓன் பிரச்சனை என்னப்ப, அல்லேலூயா அப்படின்னு என்ன பண்ணிடுவாங்க, அப்படி செய்வாங்க. இல்லை, தேவனுக்காக நம்ம எடுத்த தீர்மானத்தில் ஒருபோதும் பின்வாங்கவே கூடாது. அல்லேலூயா, ஒருபோதும் பின்வாங்க கூடாது. இது சத்துருவங்களை கெடுக்க பார்க்கிறோம். தேவனுடைய சமூகத்தை கிட்டி நெருங்க விடாமல் அவன் தடை செய்கிறான். அல்லேலூயா. அதனால தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே சொல்றாரு, உங்களுடைய சரீரத்தை கொல்லுகிறவர்களுக்கு நீங்கள் பயப்படாமல் ஆத்துமாவையும் சரீரத்தையும் நரகத்தில் அழிக்க வல்லவர் ஒருவருக்கே பயப்படுங்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. அவருக்கு மட்டும்தாங்க பயப்படணும், அவருக்கு மட்டும்தான் பயப்படணும். உடனே யோசபாத்து பார்த்தான், உபவாசத்தை கூறிவித்தான். எங்க சொல்றான் பாருங்க, அந்த வசனத்துல 20வது அதிகாரம், யூதா ஜனங்கள் கர்த்தரிடத்திலே சகாயம் தேட கூடினார்கள். யூதா வெங்கும் உபவாசத்தை குறிவித்தான். யூதாங்கிறது ஒரு தேசம், யூதாங்கிறது ஒரு ராஜ்யம். யூதேயா, அல்லேலூயா, யூதேயா, அல்லேலூயா. இப்போ 2 ராஜ்யம், ஒன்று இஸ்ரவேல் ராஜ்யம் 2ஆ பிரிஞ்சிருச்சு. தெரியுமா அந்த கதை உங்களுக்கு? இஸ்ரவேல் ராஜ்யம், வடக்கு ராஜ்யம், தெற்கு ராஜ்யம். அது என்ன வடக்கு தெற்கு? அல்லேலூயா. அது என்ன வடக்கு தெக்குன்னு கேட்குறீங்களா? யோர்தானுக்கு வடக்கே, யோர்தானுக்கு தெற்கே, இடையில யோர்தானு தான் பிரிச்சிருச்சு. அல்லேலூயா. இப்போ இஸ்ரவேல் ராஜ்யம் 2ஆக பிரிந்தது. இப்போ யூதா ராஜ்யத்தில் எத்தனை கோத்திரம்? 2 கோத்திரம் தான். அல்லேலூயா. யூதா ராஜ்யத்தில் 2 கோத்திரம் தான். இஸ்ரவேல் ராஜ்யத்தில் எத்தனை கோத்திரம்? 10 கோத்திரம். அல்லேலூயா. இப்போ இந்த யூதா ராஜ்யத்துக்கு விரோதமா, இந்த யூதா ராஜ்யத்தில் தான் யார் இருக்கா? யோசபாத் இருக்கார். அல்லேலூயா. இப்போ இந்த யூதா ராஜ்யத்துக்கு விரோதமா யூதாவெங்கும் என்ன சொல்லிட்டாரு? இப்ப உபவாசம். யாரும் சாப்பிடக்கூடாது. நமக்கு விரோதமா இப்ப என்ன வந்துருச்சு? யுத்தம் வந்துருச்சு. இது சாப்பிடுற நேரம் இல்லை, இது சாப்பிடுற நேரம் இல்லை. நம்ம எல்லாரும் தேவனை நோக்கி நம்ம பார்க்கணும். அல்லேலூயா. உடனே உபவாசத்தை சொன்ன உடனே ஜனங்கள் எல்லாரும் என்ன பண்ணாங்க? அப்படியே யூதா ஜனங்கள் கர்த்தரிடத்திலே சகாயம் தேட கூடினார்கள். இதுதான் கீழ்ப்படிதல், இதுதான் கீழ்ப்படிதல். அப்ப நம்ம ஜபம் முக்கியம். ஜபம் பண்றதுக்கு முன்னாடி ஆண்டவர் நம்ம இடத்துல எதை எதிர்பார்க்கிறார் என்றால் நம்முடைய கீழ்ப்படிதலை எதிர்பார்க்கிறார். எந்த ஜபம் கேட்கப்படும்? எந்த ஜபம் கேட்கப்படும்? கீழ்ப்படிதல் உள்ள ஜபம் தான் கேட்கப்படும். எல்லாரும் சொல்லுங்க, கீழ்ப்படிதல் உள்ள ஜபம் தான் கேட்கப்படும். ஜபம் முக்கியம். ஒரு மனுஷன் கீழ்ப்படியாம ஜபிச்சா எப்படி ஆண்டவர் கேட்பாரு? சிந்திச்சு பாருங்க. ஒரு மனுஷன் கீழ்ப்படியவே இல்லைங்க, எதுக்குமே கீழ்ப்படியறது இல்லை. கீழ்ப்படியாம ஜெபம் பண்ணா அந்த ஜெபம் கேட்கப்படுமா? கீழ்ப்படியாமல் காணிக்கை செலுத்தினா அந்த காணிக்கை நமக்கு ஆசீர்வாதமா மாறுமா?
கீழ்ப்படியாம தசமபாகம் கொடுத்தா அந்த தசமபாகம் நமக்கு ஆசீர்வாதமா மாறுமா? ஒருபோதும் மாறாது. அல்லேலூயா. அப்ப தேவனுடைய வார்த்தைக்கு நம்ம என்ன பண்ணணும்? அந்த ஜனங்கள், யூதா ஜனங்கள் உடனே கீழ்ப்படிஞ்சாங்க. உடனே என்ன பண்ணாங்க? கீழ்ப்படிந்து கர்த்தரிடத்திலே சகாயம் தேட கூடினார்கள். யூதாவில் உள்ள எல்லா பட்டணங்களிலும் இருந்து அவர்கள் கர்த்தரை தேட வந்தார்கள். தேடினார்கள் இருக்கா? தேட வந்தார்கள் இருக்கா? தேட வந்தார்கள். அப்ப தேட வந்தார்கள்னு என்ன அர்த்தம்? இருக்கிற இடத்தை விட்டு என்ன பண்ணணும்? யோசபாத் ஒரு இடத்த சொல்லி இருக்கிறாரு, அந்த இடத்துக்கு எல்லாருமே வந்தாங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்ப கர்த்தரை தேட அவர்கள் வந்தார்கள். ஹல்லேலூயா. அடுத்த வசனம் வாசிங்க. அப்பொழுது யோசபாத் கர்த்தருடைய ஆலயத்திலே புது பிரகாரத்து முகப்பிலே யூதா ஜனங்களும் எருசலேமியரும் கூடின சபையிலே நின்று, இப்ப ஜனங்கள் எல்லாம் கூடிட்டாங்க. இப்ப என்னவா மாறிடுச்சு? இப்ப சபையா மாறிடுச்சு. அல்லேலூயா. ஜனங்கள் கூடுகிற இடம்தான் சபை. அல்லேலூயா, அல்லேலூயா. இப்ப யூதா இப்ப என்னவா மாறிடுச்சு? இப்ப பதில் சொல்லுங்க. சபையாக மாறிடுச்சு. அல்லேலூயா. சபையா மாறிடுச்சு. அல்லேலூயா. இப்ப சபையா அவர் நின்று இப்ப யோசபாத் ஜெபம் பண்றாரு பாருங்க. எங்கள் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தாவே, பரலோகத்தில் இருக்கிற நீர் அல்லவோ தேவன். இப்ப நம்ம என்ன பண்ணணும்னா, எடுத்தோடனே நம்ம பிரச்சனையை கொண்டு போய் ஆண்டவர்கிட்ட வைக்கக்கூடாது. நல்லா கவனிங்க. நம்ம பிரச்சனை தான், பயங்கர பிரச்சனையில் இருக்கிறோம். எடுத்தோடனே முழங்கால் படிட்டு, ஆண்டவரே அவன் அடிக்கிறான், ஆண்டவரே இவன் இடிக்கிறான், ஆண்டவரே இவனை ஒரு போடுங்க ஆண்டவரே, அவனை ஒரு அடிங்க ஆண்டவரே அப்படின்னு நம்ம ஆரம்பிச்சிடாம நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, நம்ம பிரச்சனைகள் பலவிதமாக இருந்தாலும், பயங்கரமான பிரச்சனையாக இருந்தாலும், நம்ம முழங்கால் படிட்டு யாரை உயர்த்தணும்? அல்லேலூயா. உம்மை உயர்த்தி உயர்த்தி உள்ளம் மகிழுதையா, உம்மை உயர்த்தி உயர்த்தி உள்ளம் மகிழுதையா, உம்மை நோக்கி பார்த்து இதயம் துள்ளுதையா, உம்மை நோக்கி பார்த்து இதயம் துள்ளுதையா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்படியே கொஞ்ச நேரம் நம்ம என்ன பண்ணணும்? ஆண்டவரை அப்படியே பிரைஸ் பண்ண ஆரம்பிக்கணும், ஆண்டவரை துதிக்க ஆரம்பிக்கணும். ஹல்லேலூயா. இப்போ அவரை உயர்த்துகிற அந்த ஆராதனை அங்கே யோசபாத் செய்கிறார். அங்கே எங்கள் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தாவே, பரலோகத்தில் இருக்கிற நீர் அல்லவோ தேவன், தேவரீர் ஜாதிகளுடைய ராஜ்யங்களை எல்லாம் ஆளுகிறவர், உம்முடைய கரத்திலே வல்லமையும் பராக்கிரமமும் இருக்கிறது, ஒருவரும் உம்மோடு எதிர்த்து நிற்க கூடாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இப்ப அது எப்படி திசை திருப்புறாரு? அப்படி எல்லா கணத்தையும் ஆண்டவர்கிட்ட கொடுத்துட்டாரு. ஆண்டவரே, இவ்வளோ திரள் கூட்ட ஜனங்கள் வந்துட்டாங்க, எங்களால எதிர்த்து நிற்க கூடாதுன்னு சொல்லலை, ஒருவரும் உமக்கு முன்பாக எதிர்த்து நிற்க முடியாது ஆண்டவரே. அப்ப மகிமை யாருக்கு கொடுக்கிறோம்? கணத்தை யாருக்கு கொடுக்கிறோம்? இதை கர்த்தர் பார்க்கிறார். ஆண்டவரே, ஒருவரும் ஆண்டவரே உம்மோடு எதிர்த்து நிற்க கூடாது. எங்கள் தேவனாகிய நீர் ஜனமாகிய இஸ்ரவேலுக்கு முன்பாக இந்த தேசத்து குடிகளை துரத்திவிட்டு சிநேகிதனாகிய ஆபிரகாமுடைய சந்ததிக்கு என்றென்றைக்கும் என்று கொடுக்கவில்லையா? ஞாபகப்படுத்துறார். அல்லேலூயா. நீங்க வாக்குத்தத்தம் பண்ணின தேசம் அல்லவா, நீர் சுதந்திரமாக கொடுத்த தேசம் அல்லவா, இப்ப இந்த தேசத்துக்கு விரோதமா சத்துரு வந்து நிற்கிறானே, ஆண்டவரே நீர் கண்ணோக்கி பாரும் அப்படின்னு சொல்லி அவர் ஜெபம் பண்றார்.
அதனால் அவர்கள் இங்கே குடியிருந்து இதிலே உம்முடைய நாமத்திற்கென்று ஒரு பரிசுத்த ஸ்தலத்தை கட்டினார்கள். எங்கள் மேல் பட்டயம், நியாய தண்டனை, கொள்ளை நோய், பஞ்சம் முதலான தீமைகள் வந்தால் அப்பொழுது உம்முடைய நாமம் இந்த ஆலயத்திலும் விளங்குகிறபடியால் நாங்கள் இந்த ஆலயத்திலும் சந்நிதியிலும் வந்து நின்று எங்கள் இடுக்கணில் உம்மை நோக்கி கூப்பிடுகிறோம். கேட்டு ரட்சிப்பீர் என்று சொல்லி இருக்கிறார்கள். முற்பிதாக்கள் சொன்னதை ஞாபகப்படுத்தி இப்படிலாம் சொல்லப்பட்டிருக்கே தேவனே, உடைய வாக்கு தத்தத்தை மறப்பதற்கு நீர் அநீதியுள்ளவர் அல்லவே. நீர் பொய் சொல்ல ஒரு மனிதன் அல்ல, மனமாறுகிறதற்கு நீர் ஒரு மனுபுத்திரன் அல்ல. இப்போ நாங்கள் நெருக்கத்தில் நிற்கிறோம், நாங்கள் இப்போ இடுக்கத்தில் நிற்கிறோம். ஆண்டவரை நோக்கி நாங்கள் கூப்பிடுகிறோம், நீர் தாமே எங்களுக்கு ஒத்தாசை அனுப்பியறலும் அப்படின்னு சொல்லி யோசபாத்து ஜனங்கள் எல்லாரையும் இப்போ என்ன செய்ய வைக்கிறான்? கர்த்தருக்கு நேராக அவருடைய முகத்தை திருப்புகிறான். அல்லேலூயா. 12வது வசனம் பாருங்க. எங்கள் தேவனே, அவர்களை நீர் நியாயம் தீர்க்க மாட்டீரோ? எங்களுக்கு விரோதமாக வந்த ஏராளமான கூட்டத்திற்கு முன்பதாக எங்களுக்கு பலன் இல்லை. நாங்கள் செய்ய வேண்டியது இன்னதென்று எங்களுக்கு தெரியவில்லை. ஆகையால் எங்கள் கண்கள் உம்மையே நோக்கி கொண்டிருக்கிறது என்றான். உம்மையே நோக்கி கொண்டிருக்கிறது. இதெல்லாம் எப்படி செய்யறாங்க? எந்த ஜெபம்? உபவாச ஜெபம். நாங்க யாரை நோக்கி பார்த்துட்டு இருக்கோம்? ஆண்டவரே, நாங்க உண்மையே நோக்கி பார்த்துட்டு இருக்கிறோம். எங்கள் தேவனே, அவர்களை நீர் நியாயம் தீர்க்க மாட்டீரோ? எங்களுக்கு விரோதமாக வந்த இந்த ஏராளமான கூட்டத்திற்கு முன்பாக நிற்க எங்களுக்கு என்ன இல்லை? போய் எதிரிகிட்ட போய் சொல்லலாமா எங்களுக்கு பலன் இல்லை அப்படின்னா அவன் என்ன பண்ணுவான்? வாடா, இதுதான் நான் வாயிலிருந்து எதிர்பார்த்தேன் அப்படின்னு ஒரே அடியை அடிச்சு என்ன பண்ணிடுவான்? நம்ம அட்டாக் பண்ணிடுவான். இதை தேவனிடமாய் அவர்கள் தாழ்த்துகிறதை பார்க்கிறோம். அல்லேலூயா. ஏராளமான கூட்டத்திற்கு முன்பாக நிற்க எங்களுக்கு பலன் இல்லை, நாங்கள் செய்ய வேண்டியது என்னதென்று எங்களுக்கு தெரியல. ஆகையால் எங்கள் கண்கள் உம்மையே நோக்கி கொண்டிருக்கிறது என்றார். உம்மை நோக்கி பார்க்கின்றே, உம்மை நினைத்து துதிக்கின்றே, உம்மை நோக்கி பார்க்கின்றே, உம்மை நினைத்து துதிக்கின்றே. ஏசையா ஸ்தோத்திரம், ஏசையா எதிரி பார்க்குறோம். என்னடா நம்ம சண்டைக்கு வந்தோம், இவங்க எல்லாம் நின்றுட்டு என்ன பண்ணிட்டு இருக்கிறாங்க? பைத்தியம் முத்திருச்சோ, பைத்தியம் ரொம்ப முத்திருச்சோ அப்படின்னு எதிரியெல்லாம் பார்க்குறான். இவங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்க? யூதா தேசம் எங்கும் உபவாசம் இருந்து ஆண்டவர் ஆராதிச்சிட்டு இருக்கிறாங்க. ஹல்லேலூயா. ஆண்டவர் ஆராதிச்சிட்டு இருக்கிறாங்க. ஆண்டவரே, இந்த ஏராளமான கூட்டத்திற்கு முன்பதாக நிற்கிறதுக்கு எங்களுக்கு பலன் இல்லை. ஆண்டவரே, இந்த காரியத்தை எப்படி செய்யணும்னு எங்களுக்கு தெரியல. ஆண்டவரே, எங்கள் கண்கள் உம்மையே நோக்கி கொண்டிருக்கிறது. யூதா கோத்திரத்தார் அனைவரும், அவர்கள் குழந்தைகளும், அவர்கள் பெண் ஜாதிகளும், அவர்கள் குமாரரும் கூட கர்த்தருக்கு முன்பாக நின்றார்கள். அல்லேலூயா. நல்லா கவனிங்க. நம்ம ஒரு காரியத்தை நம்ம ஜெயிக்கணும்னா எதிரிகளோட கூட நம்ம போய் போராடுவதை விட கர்த்தருக்கு முன்பாக நம்ம குடும்பமா நிற்கணும். அங்க பிள்ளைகள்னு சொல்லல, குழந்தைகள். குழந்தைன்னா யாருங்க? இந்த ஜொகானா மாதிரி சின்ன பிள்ளைங்க, குழந்தைகள். நம்ம பிள்ளைகள், சின்ன குழந்தைங்க கூட எங்க நிக்குதுங்க? உபவாச ஜெபத்தில் நிக்குது. உங்க பிள்ளைங்களுக்கு உபவாசம் இருக்க கற்றுக் கொடுங்க. இந்த சின்ன வயசுல உபவாசம் இருக்க கற்றுக் கொடுங்க. அல்லேலூயா. சாப்பிடுற நேரத்தில் நல்ல சாப்பாடு கொடுங்க. குடும்பமா ஒரு நாள் ஒரு வேளை
அந்த பிள்ளைகளுக்கு உபவாசம்னா என்னான்னு சொல்லி கொடுங்க தாய்மார்களே, அருமையான பெற்றோர்களே. உங்கள் பிள்ளைகளுக்கு உபவாசத்தை கற்றுக் கொடுங்க. ஞாயிற்றுக்கிழமை கூட நிறைய பேர் என்ன பண்ணிட்டு வரோம், நல்லா சாப்பிட்டுட்டு வரோம். அல்லேலூயா. உபவாசம் இருக்க கற்றுக் கொடுங்க பிள்ளைகளுக்கு. உபவாசம்னுட்டு நம்ம என்ன பண்ணுறோன்னா ஒரு 4 டீ குடிச்சிடுறது, அல்லேலூயா, 4 வடையை சாப்பிட்றது. ஏன்னா நம்ம சோறு தானே சாப்பிடல, அல்லேலூயா. சோறு மட்டும்தான் சாப்பிடக்கூடாதுன்னு நம்ம என்ன பண்ணி வச்சுருக்குறோம், அப்படி நினச்சிக்கிட்டோம். சாப்பாடு சாப்பிட்டா தான் அது வந்து உபவாசத்தை வந்து முறிக்கிற மாதிரி. மற்றபடி வேறு எது வேணாலும் சாப்பிட்டுக்கலாம். வடை சாப்பிட்டுக்கலாம், பிஸ்கட் சாப்பிட்டுக்கலாம், அப்புறம் டீ சாப்பிட்டுக்கலாம், ஜூஸ் சாப்பிட்டுக்கலாம், ஐஸ்கிரீம் சாப்பிட்டுக்கலாம், மற்ற இதெல்லாமே சாப்பிட்டுக்கலாம். அப்படி தானே உபவாசம். இதுக்கு பேர் உபவாசமே கிடையாது, இது அட்டூழியமான உபவாசம். அல்லேலூயா. இப்படி யாரும் உபவாசம்னு இருக்காதீங்க, நீங்கள் வேணால் அது சாப்பிட்டுக்கங்க. அல்லேலூயா, அது பெஸ்ட்டு. அல்லேலூயா. உபவாசம்னா உபவாசம் இருக்கணும். அல்லேலூயா. உபவாசம்னா குழந்தைகள் கூட என்ன பண்ணுதுங்க, அன்னைக்கு உங்கள் காரியம் ஜெயமாக மாறணும்னா நீங்கள் உங்களுடைய வாழ்க்கை முறையை மாற்றணும். அல்லேலூயா. நீங்கள் விசுவாச வாழ்க்கையில் முன்னேறி வரணும். அல்லேலூயா. நீங்கள் இப்படி பயிற்றுவிக்கணும். குழந்தைகளுக்கு உபவாசனை கற்றுக் கொடுங்க. அதனுடைய பசியினுடைய வேதனை தெரியனதுக்கு. அப்படி தான் பசிக்குதுமான்னு சொன்னிச்சுன்னா அப்படி தான் பசிக்கும். நீ இருந்து பழகி பாரு, அப்புறம் பசியே உனக்கு தெரியாது. அல்லேலூயா. நாங்களாம் காலைல சாப்பிட்டா வந்தோம், நீங்களாம் சாப்பிட்டுட்டா வந்தீங்க, பசிக்குதா? அல்லேலூயா. நீங்கள் உபவாசம் இருந்து பழகுனீங்கன்னா பசியே வராது. சில பேருக்கு அப்படியே தவ்வ பார்த்தீங்கன்னா அடாங்க அப்பா, ஒரு வேளை உபவாசம் இருக்கிறதுக்குள்ள அப்படியே அந்த பசி அவங்களால என்ன பண்ண முடியல. மைண்டுக்கு சொல்லுங்கய்யா, பிரெயினுக்கு சொல்லுங்கள், அது கேட்கும். உனக்கு 1 மணிக்கு தான் சாப்பாடுன்னு சொல்லிட்டு வந்துடுங்க, அதுக்கு முன்னாடி உங்களை கேட்கவே கேட்காது. அல்லேலூயா. நீங்கள் 11 மணிக்கெல்லாம் நமக்கு பசி வந்துடும் நினச்சிட்டு வந்தீங்கன்னா அது 10:30க்கே பசி வந்துடும், போட்டு கபன்னு பிச்சு எடுக்கும். அல்லேலூயா. நீங்கள் அப்படி ட்ரெயினை பண்ணுங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. அப்போ குழந்தைகள் கூட எங்கே நின்னாங்களாம், பெண் குழந்தைகள், பெண் ஜாதிகள். அல்லேலூயா. பெண் ஜாதிகள். அந்த வசனத்தெல்லாம் நீங்கள் அண்டர்லைன் பண்ணுங்க, கோடிட்டு வச்சுக்கோங்க. இதெல்லாம் எதற்கு எழுதி வச்சிருக்காங்கன்னா இதெல்லாம் நம்ம இதன்படி நடக்க வேண்டும் என்பதற்காகத்தான். அல்லேலூயா. யூதா கோத்திரத்தார் அனைவரும், அவர்கள் குழந்தைகளும், அவர்கள் பெண் ஜாதிகளும், அவர்கள் குமாரரும் கூட. ஏன்னா சில குமாரர்லாம் வரமாட்டாங்க, பொம்பளை பிள்ளைங்களை கூட கையோட இழுத்துட்டு வந்துடலாம். ஆனால் குமாரர் வருவாங்கன்றீங்க, எப்போ பார்த்தாலும் இல்லையா தோத்துறோன்னு உனக்கு பொழப்பே இல்லை. உன்னோட வச்சுக்க, ஜபம் பண்ணால் உன்னோட வச்சுக்க. என்ன, எனக்கு எப்போ ஜபம் பண்ணணும், எனக்கு எப்போ பைபிள் படிக்கணும் எனக்கு தெரியும். உன் வேலையை நீ பாரு, என் வேலையை நான் பார்க்குறேன்னு என்ன பண்ண மாட்டாங்க குமாரர்லாம். நீங்களும் அப்படி வளர்க்கலை உங்கள் பிள்ளைகளை, இல்லை தானே? அப்படி தானே? அல்லேலூயா. 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 சின்ன பிள்ளையில நல்ல நறுக்குன்னு கொட்டி வளர்க்கணும். அப்போ தான் அது பின்னாடி என்ன பண்ணும், அது கேட்கும். அல்லேலூயா. இப்போ வலிக்கும், அதுக்கு அடித்தா வலிக்கும், அது அடித்தா பாவம்னு விட்டிங்கன்னா உங்கள் நிலைமை பாவமாயிரும் அப்புறம் பின்னாடி. அல்லேலூயா. புரியுதா உங்களுக்கு? அப்புறம் அது செய்கிறது பூரா உங்களுக்கு வலிக்கும். அப்போ இந்த வலியை வேணால் அது தாங்கி கொஞ்ச நேரம் மறைஞ்சிரும். ஆனால் அது கொடுக்குற வலி இருக்குது பாருங்கள், அப்புறம் அது உங்களுக்கு தீரவே தீராது. புரியுதா உங்களுக்கு? அதனால் அந்த குழந்தைகளை நீங்கள் என்ன பண்ணுங்க, நீங்கள் பயிற்றுவியுங்கள். உபவாசம் இருக்க கற்றுக் கொடுங்க. அல்லேலூயா. பிரச்சனையிலிருந்து எப்படி தீர்வு வேண்டும் என்பதை கற்றுக் கொடுங்க. காசு இருக்கிறதுனால வாங்கி கொடுத்துட்றோம், காசு இல்லாதவங்களுடைய நிலைமை என்னங்கிறது அப்போ பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுங்க. இன்னைக்கு நான் இருக்கிறதுனால வாங்கி கொடுக்குறேன்ப்பா, நான் இல்லாத போதும் கர்த்தர் உனக்கு கொடுப்பாரு, அவரை நோக்கி பாரு. அல்லேலூயா. அல்லேலூயா. அவரை நோக்கி பாரு, அவர்கிட்ட கேளு, எது வேணும்னாலும் யான்கிட்ட கேளு, ஆண்டவர்கிட்ட கேளுன்னு பிள்ளைகிட்ட என்ன பண்ணுங்க. அல்லேலூயா. என் ஜெபத்தை கேட்கிறார், எனக்கு அழுகிறார், கண்மலையில் என்னை வைத்து பாதுகாக்கிறார்,
என் ஜெபத்தை கேட்கிறார், எனக்கு அருள்கிறார், கண்மலையில் என்னை வைத்து பாதுகாக்கிறார். அப்படி சொல்லி கொடுங்க. உன் ஜெபத்தை இயேசுப்பா கேட்பாரு. அல்லேலூயா. உன் ஜெபத்தை இயேசுப்பா கேட்பாரு. நீ உபவாசம் இருந்து ஜெபிச்சின்னா உடனே கேட்பாரு. அப்படின்னு என்ன பண்ணுங்க? உபவாசம் இருப்பீங்களா இன்னுமே? அப்படின்னு என்னன்னு தெரியுமா? உபவாசம் என்ன? சாப்பிடாம வரணும். அல்லேலூயா. சாப்பிடாம தானே வந்திருக்கீங்க. சாப்பிட்டு வந்துட்டீங்களா? இனிமேல் அடுத்த வாரம் ஞாயிற்றுக்கிழமைலாம் என்ன சிஸ்டர்? ஞாயிற்றுக்கிழமை காலையில் என்ன கொடுக்கக்கூடாது? சாப்பிடாம வரணும் இல்லையா? அப்படி வந்து நீங்கள் ஜெபிச்சு பாருங்க, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாரு. அல்லேலூயா. சைனன் அதெல்லாம் சின்ன பிள்ளையிலேருந்து அப்படி தான் வளர்த்தோம். குழந்தையா இருக்கும்போதே அவனுக்கு என்ன பண்ணுறது இல்லை, சாப்பாடே கொடுக்கறது இல்லை உபவாச நேரத்தில். அல்லேலூயா. உபவாசம் இருக்க கற்றுக் கொடுத்தோம். அல்லேலூயா. உபவாசிக்கணும். அல்லேலூயா. வாசிங்க. பிரைஸ் தி லார்ட். அப்பொழுது சபையின் நடுவில் இருக்கிற மத்தனியாவின் குமாரனாகிய ஏயலின் மகனான பெனாயாவுக்கு பிறந்த சகரியாவின் புத்திரன் யஹாசியேல் என்னும் ஆசாவின் புத்திரன் ஒருவனான லேவியன் மேல் கர்த்தருடைய ஆவி இறங்கினது. அல்லேலூயா. இப்ப கர்த்தருடைய ஆவியானவர் இறங்கிட்டாரு. உபவாசம் இருக்கிறாங்க. உபவாசம் இருந்த உடனே கர்த்தருடைய ஆவியானவர் இப்ப இறங்கி பேச ஆரம்பிச்சிட்டார். இன்னுமே யாருது யுத்தம்? யுத்தம் யாருது? நம்முடைய யுத்தம் இல்ல. அல்லேலூயா. யுத்தம் யாருடையது? அவர் இறங்குற வரைக்கும், அவர் நம்மோட பேசுகிற வரைக்கும் நம்முடைய உபவாசத்தை விட்டு எழுந்திருக்க கூடாது. அல்லேலூயா. அல்லேலூயா. உபவாசத்தில் ஆண்டவரை நோக்கி பார்த்துட்டே இருக்கணும். ஆண்டவரே, நீரே என் தஞ்ச ஆண்டவரே, நீர் பதில் தருகிற வரைக்கும் உடைய முகத்தையே நாங்கள் நோக்கி பார்க்கிறோம்ப்பா. நீங்கள் தான்ப்பா எங்களுக்கு விடுதலை தரணும் அப்படின்னு ஆண்டோடைய முகத்தை நோக்கி பார்க்கணும். இப்போ ஆண்டவர் பேசுறாரு பாருங்க. சகல யூதா கோத்திரத்தாரே, எருசலேமின் குடிகளே, ராஜாவாகிய யோசபாத்தே, கேளுங்கள். நீங்கள் அந்த ஏராளமான கூட்டத்திற்கு பயப்படாமலும் கலங்காமலும் இருங்கள் என்று கர்த்தர் உங்களுக்கு சொல்லுகிறார். இந்த யுத்தம் உங்களுடையதல்ல, தேவனுடையது. அல்லேலூயா. அல்லேலூயா. ஆண்டவர் உத்தரவு பிறப்பிச்சிட்டார் பாருங்க. அல்லேலூயா. இப்ப இது கர்த்தருடைய வார்த்தை வர்றதுக்கு அவங்க என்னென்ன செஞ்சாங்க, என்ன பண்ணாங்க? கர்த்தருடைய வார்த்தை வருகிற வரைக்கும் ஆண்டவருடைய சமூகத்துல காத்திருக்கணும். அல்லேலூயா. கர்த்தருடைய ஆவியானவர் இறங்குகிறார். கர்த்தருடைய ஆவியானவர் எங்கேயோ அங்கே விடுதலை உண்டு. அல்லேலூயா. கர்த்தருடைய ஆவியானவர் இப்ப இறங்கிட்டாரு. பலமா இறங்குறாரு. பலமா இறங்கிட்டு இப்ப எல்லாருக்கும் சொல்றாரு, சகல யூதா கோத்திரத்தாரே, எருசலேமின் குடிகளே, ராஜாவாகிய யோசபாத்தே, கேளுங்கள். நீங்கள் அந்த ஏராளமான கூட்டத்திற்கு பயப்படாமலும் கலங்காமலும் இருங்கள். அல்லேலூயா. அல்லேலூயா. இதுதான் இன்னைக்கு உங்களுக்கு வாக்குத்தத்த வார்த்தை. அந்த ஏராளமான கூட்டத்திற்கு நீங்கள் பயப்படாமலும் கலங்காமலும் இருங்கள். இந்த யுத்தம் உங்களுடையதல்ல, தேவனுடையது. அல்லேலூயா. இந்த யுத்தம் யாரோடது? அல்லேலூயா. இந்த யுத்தம் யாருது? நல்ல சத்தமா சொல்லுங்க. யுத்தம் யாரோடையது? தேவனுடையது. அல்லேலூயா. நம்ம ஜெயிக்காதத தேவன் நமக்காக ஜெயிப்பார். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். நாளைக்கு நீங்கள் அவர்களுக்கு விரோதமாய் போங்கள். இதோ அவர்கள் சிஸ் என்னும் மேட்டு வழியை வருகிறார்கள். நீங்கள் அவர்களை எருவேல் வனாந்திரத்துக்கு எதிரான பள்ளத்தாக்கின் கடையாந்திரத்திலே கண்டு சந்திப்பீர்கள். 18வது வசனம் வாசிப்பா. அப்பொழுது யோசபாத் தரை மட்டும் முகம் குனிந்தான். இப்ப முகம் தரை மட்டும் என்ன செஞ்சாராம்? அது எதை குறிக்குது? தாழ்மை. இப்ப கர்த்தருடைய ஆவியானவர் பேசிட்டார். கர்த்தருடைய ஆவியானவர் பேசிட்டார். இப்போ கர்த்தருடைய ஆவியானவர் பேசின உடனே யுத்தம் முடிஞ்சிருச்சா? இல்லை. யுத்தம் முடிஞ்சிருச்சா? யுத்தம் முடிஞ்சிருச்சா? யுத்தம் முடியலை. யுத்தம் கர்த்தருடைய ஆவியானவர் பேசியிருக்கார். இப்போ யோசபாத்து ராஜா. யோசபாத்து ராஜா. இப்போ யோசபாத்து ராஜா என்ன செய்யறாருன்னா, நல்லா கவனிங்க. உடனே கர்த்தருடைய ஆவியானவர் பேசின உடனே பாருங்க, அவங்க யூதர்கள்லாம் எப்படி அவங்க ஜெபம் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தரை மட்டும்
அவங்க எப்படி ஜெபம் பண்ணுவாங்க அப்படின்னா, இங்கே பாருங்க, எனக்கு பாருங்க, அப்படி ஜெபம் பண்ணுவாங்க. இன்னைக்கு யூதர்கள் என்ன செய்கிறாங்க, அப்படி தான் ஜெபம் பண்ணுறாங்க. நம்ம இப்படியே கவுந்துட்டு தூங்கிறது இல்லை. சில பேர் என்ன பண்ணிடுவாங்க, அப்படியே தூங்கிடுவாங்க. அப்படி இல்லை, அப்படியே தரை மட்டும் ஒரு ராஜா ஜனங்களுக்கு முன்பதாக தன்னை தாழ்த்துகிறான் பாருங்க. அப்போ ராஜாவே தரை மட்டும் முகம் குனிந்து வணங்கினார்னா ஜனங்கள் என்ன பண்ணியிருப்பாங்க, அவங்க அப்படியே சரணாகதியாக என்ன பண்ணியிருப்பாங்க, விழுந்திருப்பாங்க. அது எதை குறிக்குதுன்னா, நம்ம கர்த்தருக்கு முன்பதாக தாழ்மைப்படுங்கள், அப்பொழுது அவர் உங்களை உயர்த்துவார். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. தாழ்மைக்கும் கர்த்தருக்கு பயப்படுதலுக்கும் வரும் பலன் ஐஸ்வர்யம், மகிமை, கனம், ஜீவன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அப்போ நம்ம தாழ்மைப்படணும். ஹல்லேலூயா. தாழ்மை உள்ளவர்களுக்கு கர்த்தர் என்ன செய்றாரு, கிருபை அளிக்கிறார். பெருமை உள்ளவர்களுக்கு எதிர்த்து நிற்கிறார். நம்ம அந்த இடத்துல பெருமையெல்லாம் காமிக்க கூடாது. ஹல்லேலூயா. பெருமையெல்லாம் நம்ம என்ன பண்ணக்கூடாது, காமிக்க கூடாது. அந்த இடத்துல ஒரு ராஜா தன்னை அப்படியே தரை மட்டும் என்ன பண்ணானா, முகம் குனிந்தான். ஹல்லேலூயா. சகல யூதா கோத்திரத்தார் எருசலேமின் குடிகளும் கர்த்தரை பணிந்து கொள்ள முகம் குனிஞ்சான். அவங்க எல்லாம் என்ன பண்ணாங்களாம், என்ன தெரியுங்களா, தாழ விழுந்தான்னு என்ன தெரியுங்களா, இப்படி விழுறது, இப்படி விழுவாங்க. தாழ விழுந்து என்ன பண்ணுவாங்க, கர்த்தரை அவர்கள் பணிந்து கொள்வார். இதெல்லாம் அப்படி முறைமை இருந்துச்சு. இப்படிலாம் அவங்க விழுந்து என்ன செஞ்சாங்க, ஆண்டவரை பணிந்து கொண்டார்கள். இன்னைக்கு பாருங்க, விக்கிரக கோயிலுக்கு முன்னாடி போய் விழுகிறான்னா, இன்னைக்கு விழுகிறாங்களா இல்லையா, விழுகிறாங்க. நம்ம அறைக்குள்ளே இருந்து ஜெபிக்கிறதுக்கு கையை தூக்குங்க, காலை தூக்குங்க, கையை தட்டுங்க அப்படின்னெல்லாம் நம்ம சொல்லி கொடுக்குறோம். ஆனால் அவர்கள் 1000 பேர் ரோட்டில் போயிட்டுருக்குறான், 1000 பேர் போயிட்டுருப்பான். அந்த கடவுளை வணங்குறதுக்கு எங்கேயாவது அவன் அச்சப்பட்டிருக்கான பார்த்தீங்களா, வெக்கப்பட்டிருக்காங்களா பார்த்தீங்களா? அப்படியே தப்புன்னு விழுவாங்க. காரை நிறுத்திட்டு இறங்கி என்ன பண்ணுறான், தோப்பு கரணம் போட்டு தொப்பட்டின்னு விழுந்ததெல்லாம் பார்த்துருக்கீங்களா? அப்படி விழுந்து வணங்குவார்கள். அல்லேலூயா. அவங்க வணங்குறது சரியா, நம்ம வணங்குறது சரியா? நம்ம அழகாக பேண்ட் காத்துக்கு கீழே சில சர்ச்சிலலாம் ஏசி, சர்ச்சில் அப்படியே உட்காந்துட்டு ஹல்லேலூயா பாஸ்ட் மட்டும் தான் பாடிட்டு பார்ப்பார். இதாகுமா ஹல்லேலூயா. மக்கள்லாம் என்ன பண்ணிடுவாங்க, அப்படியே ஹாயாக தூங்கிடுவாங்க. ஆராதனை முடிந்தது, போய் வாருங்கள், ஆமென். ஐயோ, ஆராதனை முடிஞ்சிருச்சா அப்படின்னு என்ன பண்ணுவாங்க, எழுந்திரிச்சு அப்போ தான் ஆராதனை முடிஞ்சிச்சு அப்படின்னு எழுந்திரிச்சு போவாங்க. இன்னைக்கு அப்படிப்பட்ட சுகபோகமான ஆராதனைக்கு இன்னைக்கு ஜனங்கள் வழி நடத்தப்பட்டு கொண்டிருக்கிறாங்க. நம்ம தாழ விழுந்து நம்ம தேவனை ஆராதிக்கணும். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. யூதா கோத்திரத்தாரும் எருசலேமின் குடிகளும் கர்த்தரை பணிந்து கொள்ள கர்த்தருக்கு முன்பாக தாழ விழுந்தார்கள். அடுத்தது பாருங்க, கோகாத்தியரின் புத்திரரிலும் கோராகியரின் புத்திரரிலும் லேவியர் எழுந்திருந்து இஸ்ரவேலின் தேவனாய கர்த்தரை மகா சத்தத்தோடு கம்பீரமாய் துதித்தார்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என்ன செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க, கம்பீரமா பாடுறாங்க. ஹல்லேலூயா. ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம், வாழ்வளிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். ஓ, ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம், வாழ்வளிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். அல்லேலூயா, அல்லேலூயா பாடுவேன், ஆனந்த துதியால் உயர்த்துவேன். அல்லேலூயா, அல்லேலூயா பாடுவேன், ஆனந்த துதியால் உயர்த்துவேன். ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம், வாழ்வளிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். அல்லேலூயா. இப்படி ஒரு பிரச்சனை வரும்போது, போராட்டங்கள் வரும்போது, பலவீனங்கள் வரும்போது
நீங்கள் வீட்டை சாத்திக்கிட்டு நீங்களும் உங்கள் பிள்ளைகளும் உங்களுடைய கணவரும் உங்களுடைய மனைவியும் இப்படி நீங்கள் ஆராதித்து பார்த்தீங்கன்னா அந்த குடும்பத்தில் இருக்கிற 7.5 சனி ஓடிடும். அல்லேலூயா. இல்லைன்னா உள்ளே வந்துடும். அல்லேலூயா. அது போட்டு ஆட்டி என்ன பண்ணோம், உங்களை 7.5 ஆக்கிடும். புரியுதா உங்களுக்கு? பக்கத்தில் இருக்கிற அந்த பக்கத்தில் இருக்கிற எல்லா சனியனெல்லாம் என்ன ஆயிரும், எல்லா பிசாசுகளும் வெளியில் ஓடிடும். நம்ம தானே கூப்பிட்டு உள்ளார வச்சுருக்கோம். அல்லேலூயா. நம்ம தான் என்ன பண்ணியிருக்கோம் கூப்பிட்டு. ஏன்னா நம்ம ஜெபிக்காததுனால அது நல்லா வந்து பர்மனெண்ட்டாக வீட்டுக்குள்ளே வந்து என்ன பண்ணிடுச்சு, தங்கிருச்சு. அல்லேலூயா. நம்ம நல்ல உபவாசம் இருந்து நம்ம ஜெபம் பண்ணோம்னா எல்லா பிசாசும் சத்துருடைய கிரியைகள் ஒன்று ஒன்றா வெளியில் ஆரம்பிச்சிடும். எல்லாம் எஸ்கேப் ஆகிடும், எல்லாம் ஓடிடும். வீட்டில் மிகப்பெரிய ஒரு சமாதானம் உண்டாகும். அல்லேலூயா. அல்லேலூயா. நம்ம அப்படி ஜெபிக்கணும். நம்ம ஜெபிக்கிறதுல அவ்வளவு பவர் இருக்கு. இப்படி நீங்கள் உபவாசம் இருக்கணும். அல்லேலூயா. உபவாசம் இருக்கணும், கொஞ்ச நேரம் ஆராதிக்கணும். அப்புறம் என்ன பண்ணணும், ஆண்டவரை தாழ விழுந்து என்ன பண்ணணும், பணிந்து கொள்ளணும். அப்புறம் கம்பீர சப்தமாக என்ன பண்ணணும், ஆண்டவரை ஆர்ப்பரிக்கணும். அல்லேலூயா. ஆர்ப்பரிக்கணும். அல்லேலூயா. மகா சத்தத்தோட கம்பீரமாய் துதித்தார்கள். அடுத்தது பாருங்க, அவர்கள் அதிகாலமே எழுந்திருந்து தெக்கோவாவின் வனாந்திரத்துக்கு போக புறப்பட்டார்கள். புறப்படுகையில் யோசபாத் நின்று, யூதாவே எருசலேமின் குடிகளே கேளுங்கள், உங்கள் தேவனாகிய கர்த்தரை நம்புங்கள், அப்பொழுது நிலைப்படுவீர்கள், அவருடைய தீர்க்கதரிசிகளை நம்புங்கள், அப்பொழுது சித்தி பெறுவீர்கள் என்றான். பின்பு அவன் ஜனத்தோட ஆலோசனை பண்ணி பரிசுத்தமுள்ள மகத்துவத்தை துதிக்கவும் ஆயுதம் அணிந்தவர்களுக்கு நடந்து போய் கர்த்தரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது என்று கர்த்தரை பாடவும் பாடகரை நிறுத்தினார். என்னடா இது வேடிக்கையா இல்லை உங்களுக்கு? யுத்தம் நடக்குது. யுத்தத்துக்கு போகும்போது அம்பையும் ஈட்டியையும் வில்லையும் பிடிக்கணுமா, பாடகரை நிறுத்தி வச்சு பாட வைக்கணுமா? சொல்லுங்கய்யா. யோசபாத்துக்கு ஏதோ மெண்டல் ஆயிட்டாரோ? அல்லேலூயா. யோசபாத் என்ன பண்றாருன்னா இப்ப பாடகரை வரிசையா நிறுத்துறாரு. அல்லேலூயா. அல்லேலூயா. கர்த்தரையே ஏகமாய் துதியுங்கள், அவர் நடத்தும் செயல்கள் எல்லாம் துதியுங்கள், வல்லமையாய் கிரியை செய்யும் வல்லோரை துதியுங்கள். போறாங்க. இப்படி மார்ச் பாஸ்ட் போட்டுட்டு அவங்க நடந்து போயிருந்தாங்கன்னா எதிரில் இருக்கிற படம் என்ன நினச்சிருப்பா, என்னடா நம்ம சண்டைக்கு வரோம், இவன் என்னென்ன பண்ணிட்டு வரான், பாட்டு பாடிட்டு வரான். ஜோக்கர் மாதிரி இல்லை, நல்ல சத்தமாக பாடிட்டு போகிறாங்க. அல்லேலூயா. நம்ம பாடுறதெல்லாம் கம்மி, அவங்க பாடுறாங்க. அவ்வளோ பெரிய கூட்டம் சத்தமாக பாடிக்கிட்டு அந்த எதிரிக்கிட்ட என்ன பண்ணுறாங்க, வரிசையாக பாடகரையாக நிறுத்தி பாட வைக்கிறான். அவர்கள் பாடி துதி செய்ய தொடங்கின போது யூதாவுக்கு விரோதமாய் வந்து பதிவிருந்த அம்மோன் புத்திரரையும் மோவாபியரையும் சேயீர் மலை தேசத்தாரையும் ஒருவருக்கு விரோதமாய் ஒருவரை கர்த்தர் எழும்ப பண்ணினதினால் அவர்கள் வெட்டுண்டு விழுந்தார்கள். எப்படி எனில் அம்மோன் புத்திரரும் மோவாபியரும் சேயீர் மலை தேசத்து குடிகளை சங்கரிக்கவும் அழிக்கவும் அவர்களுக்கு விரோதமாய் எழும்பினார்கள். சேயீர் குடிகளை அழித்து தீர்ந்தபோது தாங்களும் தங்களில் ஒருவரை ஒருவர் அழிக்கத்தக்க விதமாய் கை கலந்தார்கள். என்ன நடந்துச்சு? இவங்க பாடுனாங்க, துதிச்சாங்க. அங்கே வந்தாங்க பார்த்தீங்களா, அம்மோன் புத்திரர், மோவாபியர், சேயீர் மலை தேசத்தார், இப்படியெல்லாம் எதிர்ப்படை வந்துச்சு பார்த்தீங்களா. அவங்க பார்த்தாங்க, அவங்களுக்குள்ள ஒரு என்ன வந்துருச்சு, பெரிய நீ அப்படி செய்கிறான், இவன் இப்படி செய்கிறான், நான் அப்படி தானே செய்வேங்கிறான். செஞ்சு இவங்களுக்குள்ள ஒரு சண்டை வந்து அந்த 3 கூட்டமும் என்ன செஞ்சிருச்சு, போடுறான், அவனை போடுறான், இவனை போடுறான்னு அவங்களே என்ன பண்ணிட்டாங்க, எல்லாம் ஒருவரை ஒருவர் வெட்டி கொண்டு மடிந்தார்கள், அழிக்கத்தக்க விதமாய் கை கலந்தார்கள்.
யூதா மனுஷர் வனாந்தரத்தில் உள்ள சாம கூட்டண்டையிலே வந்து அந்த ஏராளமான கூட்டம் இருக்கும் திக்கை நோக்குகிற போது இதோ அவர்கள் தரையிலே விழுந்து கிடக்கிற பிரேதங்களாக கண்டார்கள். ஒருவரும் தப்பவில்லை. அண்டர்லைன் இட். அல்லேலூயா. அந்த இடத்த நீங்க கவனிச்சு பாருங்க. ஒருவரும் தப்பவில்லை. எவ்வளவு பேர் வந்தாங்க தெரியுங்களா? இவங்களே ஏராளமான கூட்டம், ஆனா அவங்க அதை விட பல கூட்டம். ஒருவர் கூட தப்பல. இவங்க போய் வெட்டலைங்க, இவங்க போய் அடிக்கல, இவங்க போய் யாரையும் தாக்கல. அவர்கள் தங்களுக்கு தாங்களே வெட்டுண்டு மடிந்தார்கள். இதுதான் கர்த்தரின் யுத்தம். இதுதான் கர்த்தர் செய்கிற யுத்தம். இது நம்ம செய்கிற யுத்தம் இல்லை. நம்ம போய் அடிச்சோன்னா நமக்கு ஏதாவது அடிபட்டிருக்கும், நமக்கு ஏதாவது காயப்பட்டிருக்கும், நமக்கு ஏதாவது இழந்திருப்போம். நம்ம செய்ய வேண்டியதே இல்லை. நம்ம செய்ய வேண்டியதெல்லாம் நம்ம தேவனை ஆராதிக்கணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. யோசபாத்தும் அவனுடைய ஜனங்களும் உடைமைகளை கொள்ளையிட வந்தபோது அவர்கள் கண்ட ஏராளமான பொருள்களும் பிரேதங்களிலிருந்து உறிந்து போட்ட ஆடை ஆபரணங்கள். ஹல்லேலூயா. ஆபரணம்னா புரியுதா உங்களுக்கு? நிறைய அணிகலன்கள், ஆடை ஆபரணங்கள் தாங்கள் எடுத்துக்கொண்டு போக கூடாது இருந்தது. 3 நாளாய் கொள்ளையிட்டார்கள். அவ்வளவு மிகுதியா இருந்துச்சு. எவ்வளவு கொள்ளை அடிச்சிருக்காங்க பாருங்க. அல்லேலூயா. அவ்வளவு மிகுதியா இருந்தது. 4ஆம் நாளில் வெராக்காவிலே கூடினார்கள். அங்கே கர்த்தருக்கு என்ன செஞ்சாங்க? ஸ்தோத்திரம் செலுத்தினார்கள். அல்லேலூயா. வெராக்கானா என்னது? வெராக்கானா என்னது? பெராக்கா அப்படின்னா நன்றி செலுத்துகிற இடம். அல்லேலூயா. உடனே ஆண்டவர் எடுத்துட்டாரு. அவன் பிரிச்சுட்டு ஓடிரல, மறுபடியும் எல்லாம் கூடினாங்க. கூடி அந்த பெராக்கா என்கிற இடத்துல கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் செலுத்தினார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. 27வது வசனம். பின்பு கர்த்தர் அவர்களை அவர்கள் சத்துருக்கர் பேரில் கலிகூர செய்தபடியால் யூதா மனுஷர் யாவரும் எருசலேம் ஜனங்களுக்கு முன்னாலே யோசபாத் மகிழ்ச்சியோடு எருசலேமுக்கு திரும்பினார்கள். எருசலேமுக்கு மகிழ்ச்சியோட என்ன செஞ்சாங்களா? திரும்பினார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. They are returned to Jerusalem. அல்லேலூயா. அவங்க எருசலேமுக்கு திரும்பினார்கள். அல்லேலூயா. இது எவ்வளவு பெரிய ஆசீர்வாதம் தெரியுங்களா? அவன் ஒருத்தன் கூட தப்பல, ஒருத்தன் கூட வீட்டுக்கு போகல. ஆனா இவங்க எல்லாம் என்ன பண்ணாங்களாம்? எருசலேமுக்கு மகிழ்ச்சியோடு திரும்பி வந்தார்கள். அல்லேலூயா. கண்ணீரோடு விதைக்கிறவன் கம்பீரத்தோடு அறுப்பான். அல்லேலூயா. அள்ளி தூவும் விதையை சுமந்து கொண்டு போகிறவன். அல்லேலூயா. அதை சந்தோஷத்தோட அவன் திரும்பி வந்தான். அல்லேலூயா. உபவாச ஜபத்துக்கு அவ்வளோ பவர் இருக்கு, ஆராதனைக்கு அவ்வளோ பவர் இருக்கு, நம்மை தாழ்த்தும் போது அவ்வளோ பவர் இருக்கு. அல்லேலூயா. புரிஞ்சுதா உங்களுக்கு? அதனால குடும்பமாக என்ன செய்யணும்? ஒன்றுமே நீங்கள் தீர்மானிப்பீங்களா? இனி ஒரு நாள், வாரத்தில் ஒரு நாள். அல்லேலூயா. ஞாயிற்றுக்கிழமை வழக்கமாக நம்ம காலையில் உபவாசத்தோடு வந்துடுறோம். இது இங்கே ஜபம் பண்ணுறோம். வீட்டில் நீங்கள் அல்லது காலையிலையோ அல்லது மாலையிலையோ எது உங்களுக்கு வசதியாக இருக்கோ அந்த நேரத்தில் ஒரு வேளை, ரொம்ப நேரமெல்லாம் ஜபிக்கணும்னு அவசியம் இல்லை. ஜபம் பண்ணால் நல்லது. அட்லீஸ்ட் 1 மணி நேரமாவது நீங்கள் குடும்பமாக உட்கார்ந்து ஆண்டவரை துதித்து பாடி ஆர்ப்பரித்து ஆராதித்து நீங்கள் செய்யும்போது உங்களுடைய எல்லா பிரச்சனைகளையும் கர்த்தர் மாற்றுவார். அல்லேலூயா, அல்லேலூயா. எல்லாரும் எழுந்திருக்கலாமா? பிரைஸ் கர்த்தர் நல்லவர். நாம் ஜெபிக்கலாம். அல்லேலூயா. எலியாவின் தேவனே. இந்த பாடல் நம்ம பாடலாமா? அவர் தலையசைப்பார். நெருப்பாய் இறங்கிடுவார் என் தெய்வம், நெருப்பாய் இறங்கிடுவார்.
அசைவாடும் அனலாக்கும் எங்கள் அக்கினி ஜுவாலையே. அனலாக்கும் எங்கள் அக்கினி ஜுவாலையே. எலியாவின் தேவனே, அவர் இறங்கிடும் நேரமே. எலியாவின் தேவனே, அவர் இறங்கிடும் நேரமே. வற்றி போனாலும் வற்றாத ஜீவநதி நமக்கு உண்டு. ஏரி காற்று நீர் வற்றி போனாலும் வற்றாத ஜீவநதி நமக்கு உண்டு. பின்னிட்டு பாராமல் முன்னடப்பே, பின்னிட்டு பாராமல் முன்னடப்பே. அழைத்தவர் கரம் நடத்தும், நம்மை அழைத்தவர் கரம் நடத்தும். போராட்டத்தை பார்த்து பயப்படாதீங்க, பிரச்சனைகளை பார்த்து பயந்து போயிடாதீங்க, பலவீனத்தை பார்த்து பயந்துடாதீங்க. கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். யுத்தம் கர்த்தருடையது, யுத்தம் கர்த்தருடையது. அவர் நம்முடைய சத்துருக்களை முறியடிப்பார். ஒருவரும் தப்ப முடியாது, ஒருவரும் தப்ப முடியாது, ஒருவரும் தப்ப முடியாது. நமக்கு எதிராக எழுப்புகிறவர்களை கர்த்தர் முறியடிப்பார், மடங்கடிப்பார். நமக்கு எதிராக வருகிற பலவீனம் அது ஓடி போயிடும். பலவீனங்கள் ஓடி போயிடும், பிரச்சனைகள் ஓடி போயிடும். அவரை நோக்கி பாருங்க, உபவாசம் இருந்து ஜெபம் பண்ணுங்க, குடும்பமா உபவாசம் இருங்க, கர்த்தரை ஆராதிங்க, கர்த்தரை ஆர்ப்பரித்து பாடுங்க, கர்த்தரை உயர்த்துங்க. கர்த்தர் ஜெயத்தை தருவார். தோல்வி நமக்கு இல்லை, தோல்வி நமக்கு இல்லை, ஜெயத்தை தேவன் தருவார்.
ஹalleluya. எல்லாரும் கரங்களை தட்டி நன்றி செலுத்துவோம். ஹalleluya. எங்கள் பரிசுத்தமுள்ள தேவனே, அருமையான நல்ல காலை வேலைக்காக நன்றி தகப்பனே. இந்த 2 ஆராதனையிலையும் தேவன் நீர் மகிமைப்பட்டீர் ஆண்டவரே. உனக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ஆமாப்பா, யுத்தம் எங்களுடையது அல்லப்பா, யுத்தம் தேவனுடையது, யுத்தம் தேவனுடையது. எங்கள் எதிரிகளுக்கு முன்பதாக, எங்களுடைய சத்துருக்களுக்கு முன்பதாக நிற்க எங்களுக்கு பலன் இல்லை ஆண்டவரே. நாங்கள் என்ன செய்வது என்றும் எங்களுக்கு தெரியவில்லை ஆண்டவரே. நீங்க தான் எங்களுக்கு ஜெயத்தை தரணும்ப்பா. நீங்க தான் எங்களுடைய காரியங்களை ஜெயமா மாற்றணும். சத்துரு தோற்று போகணும் ஆண்டவரே. சத்துரு மடங்கடிக்கப்படணும் ஆண்டவரே. சத்துரு ஒருபோதும் ஜெயம் பெறக்கூடாது ஆண்டவரே. ஆண்டவரே, நீர் முறியடிக்க வல்லவராய் இருக்கிறீர் ஐயா. ஆண்டவரே, எங்களோடு இருக்கிற கிறிஸ்து, எங்களை பலப்படுத்துகிற கிறிஸ்து, எங்களுக்கு ஜெயத்தை தருவதற்கு போதுமானவராய் இருக்கிறீர் ஆண்டவரே. பலமுள்ளவனுக்காகிலும் பலனற்றவனுக்காகிலும் நீர் உதவி செய்கிறது உமக்கு லேசான காரியம் ஆண்டவரே. உம்மை நம்பியே நாங்கள் ஆண்டவரே முடிவு வரைந்து உங்களுடைய முகத்தையே நோக்கி பார்க்கிறோம். உடைய தேவைகள் எல்லாம் சந்திங்கப்பா. உடைய குறைகள் எல்லாம் நிறைவாக்குங்கப்பா. நாங்கள் சோர்ந்து போகும்போது எங்களை பலப்படுத்துங்க ஆண்டவரே. நாங்கள் கண்ணீர் விடும் போது எங்களுடைய கண்ணீரை துடைக்க வாரும் ஆண்டவரே. வேதனைப்படும் போது ஆறுதல் படுத்துகிற தேவனே, உமக்கு நன்றி ஆண்டவரே. உம்மை மாத்திரமே நாங்கள் சார்ந்திருக்கிறோம். என்னுடைய தேவைகளுக்காக உடைய முகத்தை நோக்கி பார்க்கிறோம் ஆண்டவரே. நீரே எங்களுக்கு ஒத்தாசை அனுப்பும் ஆண்டவரே. ஒத்தாசை அனுப்புகிற பர்வதமே, எங்கள் ஜெய பலனே, எங்கள் பலனே, நாங்கள் நம்பி இருக்கிறோம். எனக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே. ஆண்டவரே, எங்களை நடத்துவீராக, இந்த பிள்ளைகளை நடத்துவீராக, இந்த பிள்ளைகளுடைய தேவைகளை சந்திப்பீராக, அவருடைய பலவீனங்களை மாற்றுவீராக, அவருடைய காரியங்களை ஜெயமாக மாற்றுங்க ஆண்டவரே. கூட இருந்து ஆசீர்வதிங்க இயேசுவின் நாமத்தில் பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே கர்த்தருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. இந்த கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய பரிசுத்த ஆவியாருடைய அன்பு மறக்கும் ஐக்கியம் சிநேகம் சமாதானம் இன்றும் என்றும் கர்த்தருடைய வருகை பரியந்தமும் நம் அனைவரோடும் கூட இருப்பாராக. ஆமென், ஆமென். கரங்களை தட்டி தேவனுடைய நாமத்தில் God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.